நான் இலங்கையிலிருந்து நிலாஜினி. அம்மாவிடம் தீட்சை எடுத்த அன்றிலிருந்து என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள், அற்புதங்கள் இடம்பெற்றன. அம்மாவிடம் சரணாகதி அடைந்த பிறகு அம்மாவின் சக்தியால் நாத ஒலி கேட்டல், எண்ணமற்ற தன்மை போன்ற ஆன்மீக அனுபவங்களை பெற்றேன். எந்த ஒரு விடயத்தையும் நான் அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டால் போதுமானது. மீதியெல்லாம் அம்மா சிறப்பாக பார்த்து கொள்கிறார். அந்த வகையில் அம்மாவிடம் தீட்சை பெற்ற பிறகு நான் வருத்தம் என்று வைத்தியசாலை போனதில்லை. அம்மா ஒவ்வொரு ஆபத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுகிறார். விபத்து ஏற்பட வேண்டிய பல தருணங்களில் மயிரிழையில் பல தடவை அம்மா என்னை காப்பாற்றியுள்ளார். அம்மாவிடம் ஒப்படைத்துவிட்டு பரீட்சைக்கு படிக்காமலே இதுவரைக்கும் 3 பரீட்சைகள் பாஸ் பண்ணியுள்ளேன். ஆனால் அம்மாவிடம் சரணாகதி அடையாமல் சென்ற பரீட்சை நான் முழுமையாக படித்துவிட்டு சென்றும் நான் பாஸ் பண்ணாமலே விட்டது உண்டு. நம் கையில் இங்கு எதுவும் இல்லை. இங்கு அனைத்தையும் நடத்துவது அம்மாதான். இதை நான் நொடிப்பொழுதும் உணர்கின்றேன். அம்மாவிடம் ஒப்படைத்து விட்டால் போதும். பரீட்சைக்கு என்ன கேள்வி வரப்போகுது என்பதை கூட அம்மா முன்கூட்டியே உணர்த்தி விடுவாங்க. எனக்கு பிடித்த ஒரு தொழில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு நாள் மனதில் அம்மாவிடம் வேண்டிக் கொண்டேன். நான் மனதில் நினைத்தது, ஒரு மணித்தியாலத்தில் எனக்கு அந்த வேலைக்கு வருமாறு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் நினைக்கும் ஒவ்வொரு விடயமும் நினைத்த கண்ணிமைப் பொழுதிலே அம்மா நடத்துகிறார். நான் நினைக்கும் சில விடயங்கள் நடக்காமல் போனதுண்டு. ஆனால் அந்த விடயம் நடக்காததுதான் நல்லது என்று பின்னர்தான் உணர்வேன். எமக்கு எது நல்லது, எது கெட்டது என்று அம்மாவுக்கு தெரிந்து அம்மா வழிநடத்தி செல்கிறார். போலி உறவுகள், போலி நட்புகள், உண்மையான அன்பான உறவுகள் எது என்பதை அம்மா எனக்கு வெட்ட வெளிச்சமாகி காட்டியுள்ளார். நாம் எந்த நிலைமைக்கு வந்தாலும் ஆணவம் இல்லாமல் செயல்படும் தன்மை கொடுத்து இந்த உலகம் எனும் நாடக மேடையில் நம்மை வழிநடத்துவது எல்லாம் அம்மாதான் என்பதை கனப்பொழுதும் உணர்த்தியுள்ளார். இன்னும் அம்மா நிகழ்த்திய அற்புதங்களைச் சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அம்மா, இப்பிறவியில் உந்தன் பக்தையாக என்னை தேர்வு செய்து என் வாழ்வில் விளக்கேற்றி என் அன்பு அம்மாவிற்கு கோடான கோடிகள் நன்றிகள் அம்மா. சரணம் தாயே.